Welcome to the Bible study of albums, the first week of February 2021. February மாதம் 22வது வாரம் முதலாவது வாரம் பைபிள் ஸ்டடிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். வசனத்தை கேளுங்கள். தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அதை கேட்போம். இந்த மாத வாக்குத்தத்தத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம வேத புஸ்தகத்தை திறந்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பெலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்கே இடத்துல போட்டிருக்காரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ இந்த 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 இடத்துல நம்ம எல்லாருக்கும் இந்த பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். முழு இருதயத்தோடு நம்ம வர முடியாது. ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்குறார். முழு ஆத்மாவோடும் என்றைக்கு நம்ம பண்ணுறோமோ அன்றைக்கி வெற்றிகரமாக ஜீவிப்போம். முழு பலத்தோடும், ஃபுல் ஸ்ட்ரென்த். இப்போ இந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும்போது நான் இந்த புக்கை எழுதின ஆத்தரை தான் நினைக்க முடியும். மோசஸ் அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை தான் போனான். தன்னுடைய தன் ஜீவிய காலம் முழுவதும். அது மாதிரி எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, முழு பலத்தோடும் செய்த தேவனை சேவித்த. சரி, ஆனால் அதுக்கு ரியல் மீனிங்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், சில டிப்ஸ் கொடுக்குறாரு, எப்படி இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் வாழுகிறது என்பதை நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறாரு. அதை பாடிப்போம். ஒன்று நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் சேர்த்து படிக்கணும்னு சொல்லி படித்தோம். இப்போ கொஞ்சம் சில காரியங்களை பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இப்போ இது பழைய உடன்படிக்கையில் எடுத்து சொல்கிறாங்க, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் ரைட்டிங்கில் கொடுத்துட்டாரு ஆண்டவர். புதிய உடன்படிக்கையில் இதெல்லாம் எடுத்து நம்ம இருதயத்தில் எழுதிட்டு நம்மளை சரியாக கைட் பண்ணுறதுக்காக ஆவியானவரை வச்சுட்டு போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர் கரெக்டாக கைட் பண்ணுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், புதிய உடன்படிக்கையில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு நம்மளை கைடு யாருன்னா ஆவியானவர். அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டா, ஹீ இஸ் அவர் டீச்சர். ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. ஹீ இஸ் த டீச்சர் அண்ட் ஹீ இஸ் த ஆத்தர். இந்த வேத புஸ்தகத்தை எழுதுறது ஆவியானவர். ரெண்டாவது, நமக்கு அதை போதிக்கிறதும் ஆவியானவர் தான். எப்படி போதிப்பார்? வேதத்தை வாசிக்கும் போது நம்ம இருதயத்தோடு பேசுவார். இருதயத்தோடு பேசும்போது இது மெயின் பர்பஸ் என்னென்னா, நான் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். எல்லாமே இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாயிலேருந்து திருப்பி சொல்லுங்கள், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருப்போம். ஏன்? ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார், அதனால் நல்லா இருப்போம். நாங்கள் வெற்றிகரமாக தான் ஜீவிப்போம், நாங்கள் தோல்விகரமாக ஜீவிப்போம். உலகத்தின் சூழ்நிலைகள் எந்த கஷ்டமாக உலகம் எப்படி வேணால் போய்கிட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. we are not of the world. இயேசு இந்த வார்த்தை சொல்கிறார், நாங்கள் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இவ்வுலகத்தார் அல்ல. அதாவது இந்த உலகத்தார் அல்லாதது அவர் இயேசு ஜீவித்தார். சீஷர்கள் ஜீவிச்சு காமிச்சாங்க, வெற்றிகரமாக தான் ஜீவித்தாங்க. அவங்களுக்கு கஷ்டமெல்லாம் படல. பர்சிக்யூஷன் கொஞ்சம் வரதான் செய்யும். இப்போ இந்த இடத்துல வாழ்நாள் நீடித்திருக்கும் படிக்கும். இது எத்தனை பேர் புரியுமோ தெரியல. எல்லாருக்குமே வாழ்நாள் நீடித்திருக்குன்னு ஆசை. எல்லாம் 100 வயசு வாழணுன்றது தான் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ 3வது வசனத்தை பாருங்கள், படிங்கம்மா. இஸ்ரவேலே,
நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இங்கே நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலாக்கிய நமக்கு கொடுக்குறாரு. நாம் நன்றாய் இருப்பதற்கு திருப்பி அந்த வார்த்தை வருது பாருங்க. நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறது. முதல்ல வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னு போட்டுருக்கு. நல்லா இருக்கணும், வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னு போட்டுருக்கு. இந்த இடத்துல நல்லா இல்லை அப்படின்னா இட் கேன் பி டேக்கன் ஆஸ் அ ப்ராஸ்பரிட்டின்னா தப்பு கிடையாது. ப்ராஸ்பரிட்டினா நிறைய நினச்சிக்கிறாங்க, துட்டுன்னு நினைக்கிறாங்க, பணம் நினைக்கிறாங்க. நோ, ப்ராஸ்பரிட்டினா சக்ஸஸ்ஃபுல் லிவிங். நம்முடைய தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிற வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிப்பது தான். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான இடம் எங்கே இருக்குன்னா, அசட்ஸ் உள்ள அதிகமான இடம்னு கேட்டிங்கன்னா கல்லறைங்க தான். நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ், விஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் போயிருப்பாங்க. அவன் அப்படி தூங்கிட்டு இருப்பான். ஆனால் நம்மளுக்கு இதை கற்று சொல்லிக் கொடுக்குறாரு. இதை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்த வேணும். நான் நன்றாக இருப்பதற்கும் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிறார். சரி, காட் கிவ்ஸ் அஸ் தி பெஸ்ட் திங். நல்லா இருக்கிறது தான் கொடுக்குறாரு, மோசமானதை கொடுக்கவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடையும். நல்லா இந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்க. நான் மிகவும் விருத்தி அடைந்து வாழ்வேன். என்லார்ஜ் டெரிட்டரி வரும் ஒரு இடத்துல. என்லார்ஜ் டெரிட்டரி, நல்லா விருத்தி அடைத்து வாழ்வேன். அவர்களுக்கு செவி கொடுத்து நான் செய்யணும். நீ நல்லா இருக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறபடி செய். இப்போ நீ நல்லா இருப்ப. இப்போ இதெல்லாம் வாசிப்போம். நீதிமொழிகள்லையும் திருப்பியும் வாசிப்போம். அதை திருப்புங்க. மூணாவது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும். இது பாருங்க, ஞானத்தை வச்சு ட்ரேடிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடக்கும். அது ஷேர்ஸாக இருக்கும், இல்லாட்டி டாலர்ஸாக இருக்கும், இல்லாட்டி எது இருந்தாலும் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ட்ரேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கர்த்தர் சொல்ல ஞானத்தை வச்சு ட்ரேட் பண்ணு. அதான் நீ தேவனுடைய ஞானத்தை வாங்கி அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம், நீ அதை விற்கலாம். நீ ஞானத்தை ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் ப்ரொடியூஸ் இன்கம் ஃபார் யூ. சரி, அதான் போட்டிருக்கு. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. இட்ஸ் பெட்டர் தேன் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்றது. அதாவது ஞானத்தை கர்த்தர் கொடுக்குற ஞானத்தை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது, அதை ஷேர் பண்ணும்போது, ஏன்னா கர்த்தருக்கு தான் தெரியும் அந்த சீக்ரெட்ஸ் எப்படி போட்டு எந்த இடத்துல போட்டால். இப்போ பேதுரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் மீன் கிடைக்கல, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் நேச்சுரல் சயின்ஸை பார்த்தாரு, அவர் யூஸ் பண்ணார். God lives in the supernatural science. And அதுதான் உண்மையான சயின்ஸ். நம்ம அதை சூப்பர் நேச்சுரல்னு கேட்குறோம், ஏன்னா நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு ஃபெய்த் அந்த லெவலில் இல்லை. அதனால் அந்த சூப்பர் நேச்சுரல் சயின்ஸுக்கு கொண்டு போகிறாரு. கொண்டு போயிட்டு நீ இந்த பக்கம் போடுன்றாரு. இது ஒரு ஞானத்தின் இது. அந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தர்கிட்ட வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் காட் வரும்போது செய்த உடனே என்ன வச்சு எக்கச்சக்கமாக வந்துச்சு. அதான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விட அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. படிங்கம்மா. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. நான் என்ன விதத்தில் எது கொடுத்து ஆசைப்பட்டாலும் கூட அதுக்கு ஈக்குவலிட்டி எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம எப்படி ஞானத்தை, இது ஞானம் சொன்னால் நம்ம அகெயின் ஐம் டெல்லிங், இட்ஸ் நாட் அ புக் நாலேஜ். நம்ம படிக்கிற படிப்பு இல்லை. அதனால தான் நிறைய சயின்டிஸ்ட் ஃபெயில் ஆவாங்க.
ஆனால் Abraham was not a scientist. He was just a listener. தேவன் சொல்கிறத அப்படியே செய்துட்டு போகிற மனுஷன். சம்டைம்ஸ் அவராக செய்தார், நான் இல்லைன்னு சொல்லலை. கிங் டேவிட், another successful character. Even Joseph, another successful character. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறத அப்படியே செய்துட்டே போயிடுவாங்க. அப்புறம் வெற்றி. டேனியல், இன்னும் எத்தனையோ கிங்ஸ் இருக்காங்க, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஸோ முத்துக்களை பாருங்கள், நம்ம உலகத்தில் எது ஆசைப்பட்டோம், நம்ம மெயினாக வந்து ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு அதில் ஹெட்டாக இருப்போம்னு நினைப்போம். இல்லாட்டி நம்ம எனக்கெல்லாம் ஆசை என் மினிஸ்ட்ரி நல்லா வளரணும், பெருசாக இருக்கணும். அது எல்லாருக்கும் வரதான் நேச்சுரல் தான். அது நம்ம செய்யணுன்னா அன்றைக்கி நம்ம கர்த்தரோட ஞானத்தில் தான் செய்ய முடியும். பண்ணிங்கம்மா. அதின் வலது கையில் தீர்க்காயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. வலது கையில் தீர்க்காயுசு, ரைட் ஹேண்ட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ மேன். ரைட் ஹேண்ட் டினோட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். தீர்க்காயுசு இருக்குது. தீர்க்கனா நல்லா வாழ்கிற வாழ்க்கை இருக்குது தேவனுடைய கையில். இந்த ஞானத்தில் இருக்குது. நம்ம கொரிந்தியரில் பார்க்குறோம், இயேசுவே ஞானம்னு பார்க்குறோம். இஃப் ஜீசஸ் இஸ் அவர் விஸ்டம், வி வில் ஹாவ் லாங் லைஃப். தீர்க்காயுசு, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் இருக்கும். ப்ராஸ்பரிட்டி வில் பி தேர். தப்பாக நினைக்காதீங்க. இப்போ வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அவன் ப்ராஸ்பரிட்டி பிரசங்கி, இவன் இந்த பிரசங்கி, அவன் அந்த பிரசங்கி. இது பேசிட்டு தான் டைமை வேஸ்ட் பண்ணி போகிறோம். பாதி வருஷத்தை கடத்தாச்சு. நான் சொன்னேன், இப்போ வந்து ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து, இப்போ பணமே இல்லாமல் சொன்னேன், பணமே இல்லாமல் இருந்தால் அவனால் என்ன காரியத்தை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். இன்றைக்கி அவன் இருந்தால் தான் அவனால் எதுவுமே செய்ய முடியும். அதனால் ப்ராஸ்பரிட்டி இஸ், அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் இட், ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் மணி. ப்ராஸ்பரிட்டி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் லிவிங். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் ஒரிஜினல் மீனிங். நீங்கள் ஏதாவது நல்ல வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில் எடுத்து பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் லிவிங்னு போட்டிருக்கோம். ஸோ இடது கையில் செல்வமும் இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் வித் காட். எவ்ரி திங் இஸ் அவைலபிள் வித் காட். நம்ம என்ன பண்ணோம், யூஸ் காட்ஸ் விஸ்டம் டு டேக் இட். காட்ஸ் விஸ்டம் எங்கே இருக்குது? இயேசுகிட்ட இருக்குது. அதை தான் இங்கே இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. நாம் போய் அவரை யூஸ் பண்ணும்போது we can live successfully. படிங்கம்மா. அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஒன்று இதுக்கு சைன் என்ன கேட்டிங்கன்னா, அது நம்முடைய பாதைகள் சமாதானமாக இருக்கும். இனிதான வழிகள், நல்ல திப்பாக இருக்கிறவங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ரெண்டாவது சமாதானம் இருக்கணும். இது ரெண்டும் அந்த சைன், இந்த ரெண்டு சைனும் இல்லைன்னு சொன்னால் நம்ம சம்திங் ராங் சம்திங் இஸ் ராங் வித் அஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அடைந்தவர்களுக்கு நம்ம ஞானத்தை அடையணும். ஸோ ஞானம் அடைந்தவன் பேசுகிற பேச்சு வேற, உலக பிரகாரமான ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்தில் ஏதாவது ஒரு அனாவசியமாக வார்த்தை கொடுத்தாரா? பேசல. அவர் நல்லா தான் பேசினார், வந்து குறைவாக தான் பேசினார். அடுத்தது அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ரிசல்ட் இஸ் கிவன். சரி, படிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். இதை பாருங்க, மெய் ஞானத்தையும் போட்டிருக்கோம். மெய்யான ஞானம், மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். இது ரெண்டும் கத்தட்டு தான் வரும். அதுதான் சொல்கிறேன், மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் இதை ரிவீல் பண்ண போகிறது, வேறு யாராலும் ரிவீல் பண்ண முடியாது. தயவுசெய்து தவறு எடுக்காதீங்க. அதனால தான் சொல்கிறோம், வேதத்தை வாசித்து கொண்டே இருங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் போட்டிருக்கோம். ஞானத்தினாலே கர்த்தர் தான் எல்லாத்தையுமே பிரித்தார். நம்ம போய் எதுவுமே பண்ண முடியாது.
ஆகாயமும் பனியும் பொழிகிறது. கர்த்தர் ஞானத்தினால பூமியை அஸ்திபாரப்படுத்தி அப்படியே நிலை வைக்கிறார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், சஸ்பென்ஷனில் நிற்குது. அதுக்கு ஒரு ஆளுக்கு இப்போ ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அது இது எவ்வளோ டிஃபிகல்ட் பீரியட் திங்க் சொல்லிட்டு அவர் நிற்க வைக்கிறாரு, அது நிற்குது. நீங்கள் ஒரு பால் எடுத்து போட்டு இப்படி நிற்க வைங்க ஒரு ஏரில் முடியாது. அவர் நிற்க வைக்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு ஞானத்தை பயன்படுத்துகிறார், அவருடைய ஞானத்தை பயன்படுத்துகிறாரு. அது என்ன பண்ணுறாரோ தெரியல, அது நிற்குது. பூமியோட வெயிட் என்ன, அது எப்படி நிற்குது. அது மாதிரி ஒவ்வொரு கோளும் நிற்குது, நட்சத்திரமும் நிற்குது, எல்லாமே நிற்குது. அவைகள்லாம் நிற்குது. மனுஷன் தான் நிற்க மாட்டேன்றான், எந்த இடத்துல நிற்க மாட்டேன்றான். எல்லாத்தையும் புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருக்கு தெரியும் இப்படி போகும்போது, இது சுற்றிக்கிட்டே போகும்போது இது வேறு கிராஷ் ஆகிடும். அதனால் ஒன்றுக்கு இடையில எத்தனையோ லைட் இயர்ஸ் வித்தியாசத்தை பண்ணி வச்சார், வித்தியாசங்களாக பிரித்து வச்சார். இதை படிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது. நான் வந்து சில ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய படித்த அதிக ஞானம் உள்ளவரை துதியுங்கள்னு போட்டிருக்கோம் 130 சங்கீதத்தில். சரி, அடுத்தது வசனம் பண்ணிங்கம்மா. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு ஜீவன், லைஃப் வேணும். என் ஆத்மாவுக்கு, உள்ளான மனுஷனுக்கு ஜீவன், ஞானம். நான் ஞானத்தோடு வாழ்ந்தேன்னா உள்ளான மனுஷனுக்கு ஜீவன் வருது. நான் ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் டாஸ்மார்க்கில் தான் வாழ்வேன்னு நினச்சி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யாரையும் கூட சொல்ல, டாஸ்மார்க்கில் வாழ்வேன்னு சில பேர் முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு அது ஜீவன் அல்ல, டாஸ்மார்க் ஜீவன் அல்ல. அப்போ ஈவன் கவர்மெண்ட் முதலாகி நம்மளுக்கு கொடுக்கறது எதுவுமே ஜீவனே கொடுக்க மாட்டேங்க. ஜமன் எல்லாமே என்ன பண்ணுறது, நம்ம ஜீவனை எடுக்கிறது தான் பார்க்குது. எப்படி இவனை சீக்கிரமாக டிக்கெட் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பார்க்குறாங்க. இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ இரு, நீ வாழ்ந்து காமி அப்படின்றது. ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருப்பாங்க. அதாவது இட்ஸ் சம்திங் லைக் எ டெக்கரேஷன் இன் திஸ் திங். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அப்போ இப்போ பாருங்க இந்த இடத்துல, அப்போ நீ பயமின்றி வழியில் நடப்பாய். நம்ம இன்னைக்கு ரோட்டில் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள பயந்து சாப்பிட்றோம். ஏன்னா எவன் வந்து என்ன பண்ணுறான்னே தெரியாது. நம்ம சும்மா தான் போயிட்டுருப்போம் ரோட்டில். அங்கேருந்து ஒருத்தன் வருவான், ஒரு பைக்காரன், அப்படி போயிட்டு இப்படி போடுவான். காரில் சும்மா தான் போயிட்டுருப்போம். அவனா வந்து உழுந்துட்டு போவான், உழுந்து போயிடுவான். அதுக்கு ஒரு பயம். இப்போ உலகம் எப்படி போயிட்டுருக்குதுன்னா எல்லாமே பயத்தில். இன்றைக்கி நம்ம பயம் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் தேவனுடைய ஞானம் வேணும். கர்த்தர் நம்ம கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி பார்ப்பார். கால்கள் இடராதுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், படுத்துக்கொள்ளும்போது ஒரு நித்திரை தூக்கத்தில். எனக்கு இப்போ எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க தூக்கம் வரமாட்டேங்குது. ஒன்று, ரெண்டாவது தூங்கினா கெட்ட கனவு வருது, பயங்கரமான கனவுகள் வருது, மோசமான கனவுகள். சில பேருக்கு பயந்து சாவாங்க. அது நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது, இணைச்சிருக்கும்போது, ஆவியானவர் இருக்கும்போது நல்ல ட்ரீம்ஸ் வரும். ஏன்னா ட்ரீம்ஸை பற்றி என்னடா கனவை பற்றி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. கனவு வந்து கர்த்தர் நமக்கு பின்னால் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிற காரியங்கள் தான் கனவு. எத்தனையோ விதமான கனவுகள் இருக்குது. சில கனவுகள் நம்மளோட எஸ்கேப் மெக்கானிசம் மாதிரி ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு பிரச்சனை வரும்போது, நாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சாதிக்கிற மாதிரி காமிக்கும். அது ஒரு டைப் ஆஃப் ட்ரீம்ஸு. மற்ற டைப் ஆஃப் ட்ரீம்ஸ் அது நடக்கிறத காமிச்சிட்டு போயிடும். அதில் எவ்வளோ அர்த்தங்கள்லாம் இருக்குது. இப்போ அது நான் சொல்ல விரும்பலை, அது பின்னால் பார்க்கலாம். பாருங்கள், நித்திரை இன்பமாக இருக்கும். அப்புறம் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சடுதியான திகிலும். இப்போ கொரோனா வந்துச்சு, அத்தனை பேரும் வீட்டில் மடக்கி போட்டுருச்சு. கவர்மெண்ட்டால் கூட இந்த 144 அவ்வளோ ஒரு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஒரு கொரோனா ஸ்ட்ராங்காக வந்துச்சு, இதோ வருது அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஓடிடுவாங்க.
எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓட்டாங்க, ஊரை விட்டுலாம் ஓடுறாங்க. இதுதான் சடுதியான பால் கடிப்புகளும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். துஷ்டர்களின் பால் கடிப்பு, பிசாசு துஷ்டன் அவனோட பால் கடிப்பு வரும். திடீர்னு ஏதாவது கடிப்பு விட்டுருவான். அது உலகத்தில் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நம்மளை தொடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருப்பார். இன்றைக்கி நமக்கு வேண்டுது என் நம்பிக்கை. ஒரு பாட்டு இருக்கு, சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. ஸோ கர்த்தர் தான் என் நம்பிக்கை, வேறு எதுவுமே யார் எது மேலேயும் நம்பிக்கை கூடாது. நம்ம கேன் வி புட் அவர் ஃபெய்த் ஆன் அவர் வெல்த்? நத்திங். வி கேனாட் புட் அவர் ஃபெய்த் ஆன் வெல்த். நம்ம ஹெல்த் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. நான் இப்படி இருக்கிறேன், இன்றைக்கி பயில்வானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நான் அது பார்த்துருக்கேன். இந்த சின்ன வயசில் நானும் ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை ட்ரிம்மெல்லாம் வச்சு பார்த்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு நிரந்தரம். அவரை மேலே நம்பிக்கையாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு நிரந்தரம் வரும். அவர் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து நம்ம கால்கள் எந்த பால் கடிப்பிலையும் எந்த வேதனைகளிலும் எந்த ஆக்சிடென்ட்ஸ்லையும் சிக்காதபடி அவர் காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. சரி, இதெல்லாம் அட்வைசஸ் ஆஃப் காட். ஒன்று உள்ளே வச்சிருப்பேன், ஆனால் இல்லை. இது நிறைய பேர் நம்ம செய்வோம், வச்சுக்கிட்டே இல்லைன்னு. இது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் கார் ஹால்ட் சமயத்தில் வந்து கண்ணாடியில் தட்டுவாங்க, பிச்சைக்காரங்க தட்டுவாங்க. சொல்லும்போது இருக்கும் நம்மகிட்ட, ஆனால் இல்லைன்னு சொல்லுவோம். அதை எனக்கு ஒரு நாள் சுட்டி காமிச்சார். தென் ஐ ஸ்டார்டட் கிவிங். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், நீ என்ன ரொம்ப குறைவாக கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன ரொம்ப நான் ஊண்டட் ஆகிட்டேன். என்ன இதை போய் குறைவுன்றாரு, பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்தாலும். அப்புறம் வந்து ஹீ செட் அ ஸ்டாண்டர்ட். மினிமம் 10 ரூபாய் குறைச்சி பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும். அந்த காலத்துலலாம் நாங்கள் 8 போடுவோம், 1/4 போடுவோம். இது போயிட்டு மினிமம் 100 ரூபா வரைக்கும் போயிடுச்சுப்பேன். 100 ரூபா தான் கொடு, நீ 100 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் செய்ய முடியாது இந்த காலத்தில். 100 ரூபாய் ரிலீஸ் இட் இந்த சிஸ்டம். அந்த பிச்சைக்காரன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சாப்பிட போகிறான், நன்மையான காரியம் வந்து செய்ய போகிறோம். ஸோ இதைத்தான் போட்டிருக்கு. பொருள் இருக்கும்போது அது போய் நீ அயலானை போய் நாளைக்கு வா தான். இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட காட்ஸ் அட்வைஸ் இருக்குது சார். மேத்யூ 5th சாப்டரில் பாருங்கள், 6th சாப்டரில் பாருங்கள், கர்த்தருடைய அட்வைஸ் அப்படி தான் இருக்கும். கர்த்தர் செய்யும்போது கர்த்தர் கிவர். காட் இஸ் அ கிவர். ஹீ வில் ஆஸ்க் யூ டு கிவ். டோன்ட் வரி அபவுட் இட். அதை பற்றி வருத்தப்படாதீங்க, நல்லா கொடுங்க. எனக்கே இல்லைன்னு ஒன்று கற்றுக்க வேண்டிய பாவம் இல்லாத சமயத்தில் கொடுன்னு. இது நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன். நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி கேட்குறேன், நீ என்ன வச்சுருக்கேன்னு கேட்பாரு. அங்கே போய் சொல்ல முடியாது, அந்த எடுத்து கொடுத்துருன்னு. அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவர் அதுக்குள்ளே செட்டப் பண்ணிடுவார். எவனாவது ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிடுவான். இது அவர் சூப்பர் நேச்சுரல் ஆப்ரேஷன். அதாவது வி ஷுட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட் ஒர்க்ஸ் லைக் தட். தேவோட ராஜ்யம் அப்படி தான் வேலை செய்யும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாரு. சிலதை நம்மளுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாது. தென் அதை எடுத்து பயன்படுத்து. எனக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தாரு. வை யூ கீப் யுவர் மணி ஐடில்னு கேட்டார். இந்த கொஸ்டின் வந்துச்சு எனக்கு. வை யூ கீப் யுவர் மணி ஐடில். எனக்கு புரியல என்ன சொல்கிறாருன்னு. ஆனால் தென் ஐ அண்டர்ஸ்டுட் த மீனிங். லெட் த மணி ஒர்க் ஃபார் யூ. வை யூ
கீப் த மணி ஐடில். ஸோ ஐ ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு போயிடும். அதான் சொல்கிறாரு, புது புது ஞானமுள்ள காரியங்கள்லாம் வரும். ஸோ எந்த இடத்துல போடுறது எடுக்கிறது இதெல்லாம் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஆழத்தில் போட்டு மீன் போடுன்னு போனால் மீன் வரும், வரதுபுறம் போடுன்னா மீன் வரும். 5 அப்பத்தை எடுத்து எப்படி 5000 ஆம்பளைங்களுக்கு மற்றும் 5000 ஆம்பளைங்க, பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறதுன்னு அவருக்கு தான் தெரியும். ஹீ நோஸ், பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் ஃப்ரம் சூப்பர் நேச்சுரல். ஆனால் அது அவருக்கு நேச்சுரல். பரலோக ராஜ்யத்தில் சாவு கிடையாது, வேதனை கிடையாது, கஷ்டம் கிடையாது, எந்த வித இது பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டுக்கு வெற்றியுள்ள ஜீவித்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு போவோம். அதான் சொல்கிறோம். ஆனால் அந்த வெற்றியுள்ள ஜீவித்தை வாழ்றதுக்கு நமக்கு துணையாக இருப்பது ஆவியானவர். ஆவியானவர் அவரே இருந்து நமக்கு போதிப்பார். இப்படி செய், வழி இதுவே, இப்படி தான் நடக்கணும்னு போட்டிருக்காரு. இன்னும் ஒரு சில வசனங்களை படித்து முடிச்சுடலாம். ஏசாயா 55வது அதிகாரம். இங்கே ஒரு அற்புதமான வார்த்தைகளை போட்டிருக்கோம். ஏசாயா 55:6 வசனம் பாருங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதாவது கர்த்தர் சமீபமாய் வந்திருக்கும் போதே அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் தூரமாக இருக்கப்போ தேடிட்டு ஓடாதீங்க. அவர் தூரமாக போகிறது இல்லை, நம்ம தான் தூரமாக போயிருக்கோம். இப்போ அவர் தேடுங்க. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த பிச்சைக்காரர்கள் கூப்பிட்டாங்க. அதை கண்கூடர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னாங்க. கிட்ட யார் வருதுன்னு கேட்டாங்க. ஸ்டெப்ஸ் சவுண்டு கேட்டு இவனுக்கு கண்ணு தெரியாது. இயேசு வருகிறார் சொன்னேன். தாவீதின் குமாரனே, நசனாகி இயேசுவே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். என்ன வேணும் உனக்கு? கண்ணு வேணும். யோசனை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கண் வேணும்னு அவன் கேட்குறான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகணும். இப்படி மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. அவனுக்கு அவன் என்ன நினைக்கிறான்? நான் வேலை செய்து சம்பாரிச்சுக்குவேன், எனக்கு கண்ணு கொடுத்தா போதும். கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணார். சரி, 7வது வசனம். துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். இது அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குதுல்ல, மன்னிக்கிறதுக்கு. see whoever may be, it may be, தப்பு செய்துட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்டால் அவர் மன்னிச்சிருக்காரு. ஸோ துன்மார்க்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு, அக்கிரமக்காரன் யோசனை பண்ணிகிட்டு இருப்பான் எப்படி எவனை கவுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர்ட்ட வாங்க அப்படின்ட்டார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் திங்க் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும்ப்பா. நான் உன்ன மாதிரி திங்க் பண்ண மாட்டேன், நான் வேறு மாதிரி திங்க் பண்ணுவேன். நான் உன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன். அதனால் நீ தைரியமாக என்கிட்ட வரலாம் அப்படின்ட்டார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இது ஃபேண்டாஸ்டிக் வேர்டு. இது நம்ம ஆக்சுவலாக நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வி புட் காட் இன் அ பாக்ஸ் அண்ட் திங்க். இவ்வளோ தான் அவரால் செய்ய முடியும்னு நினைப்போம். இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிற, அவர் பெருசாக திங்க் பண்ண சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? பூமிக்கும் வானத்துக்கும் என்ன உயரம் யோசனை பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் 1,00,000 அடி உயரத்தில் நான் பறந்துருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. மோஸ்ட் ஆஃப் த பிளேன்ஸ் தே கோட் 40,000 feet, 42,000 feet, 52,000 feet
பார்ப்போம். அதுக்கு மேலே போனால் ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாகும், பிளேனு காலியாகிடும். ஒரே ஒரு டைமில் நான் பார்த்துருக்கேன் 1,00,000 அடி வெயிட்டில். ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனாலும் வானம் வந்துச்சா? இல்லை, வரல. அது எங்கேயோ இருக்குது. அதாவது நம்ம யோசிக்க, கற்பனைக்கு திங்க் பண்ண முடியாத மாதிரி கர்த்தர் செய்வார். நமது கற்பனைகள் இவ்வளோ தான் இருக்கும். அதாவது நம்ம யோசனை இருக்கிறது, நம்ம யோசனை பண்ணுவோம், நம்மளுக்கு இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ போதும் அப்படின்னு நினைப்போம். அவர் அப்படி யோசனை பண்ண மாட்டார். என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதிகமாக தான் கொடுப்பேன். அதான் போடுறாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்க. நான் உன்னை பற்றி நல்லதாக நினைச்சிருக்கிறேன், நல்லதாக உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் நினைவுகளும் என் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. 10வது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இங்கே பாருங்க, அந்த இடத்துல மழை வந்து பேஞ்ச உடனே அந்த இடத்துல இந்த இதில் நம்ம நேஷ்னல் ஜியாகிரஃபி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் பார்ப்பீங்க, மழை பெய்யும், அப்புறம் புதுசு ஃப்ரெஷ் லைஃப்ஸ், ஷூட்ஸ், க்ரீனரிஸ் எல்லாம் வரும். அதில் மிருகங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். இதெல்லாம் பார்ப்போம். ஈவன் காட்டு மிருகங்களும் சரி, நாட்டு மிருகம் எல்லாமே சந்தோஷப்படும். மழை வந்து அது ஒரு க்ரீனர் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டுருக்கோம். இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதான் என்னுடைய வசனம் எப்படி இருக்குன்னா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திருப்பியும் போவாது, பூமியை நனைத்து அதில் பூமி கிளை விடும்படி முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும். எவன் அந்த டைமில் விதைக்கிறானோ, மழை பெய்யும் போது மழை பெய்யறதுக்கு முன்னாடியே மழை வருதுன்னு கண்டுபிடிச்சி செய்கிறவனுக்கு அது தன்னால் ஆசீர்வாதத்தை வரும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வாய், அதாவது இது என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை பெற வந்துச்சுன்னா it will bring result. It won't come back to me. எம்டியாக வராது. அதை தான் சொல்ல வராது. அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் வருது. இங்கே பின்னால் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். பூமியை நனைத்து விதை கிளம்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாது. இன்றைக்கி இது மாதிரி தான் ரொட்டேஷன் ஓடுது. நம்மளுக்கு அரிசி போடுற நெல் வருது நம்ம ஊரில், பிறகு அதை எடுத்து அதை விற்று ஒருத்தன் காசு சம்பாதிக்கிறான். அதை வந்து விற்கிறவன் ஒருத்தன் சாப்பிட்றான், அதை வச்சு ஒருத்தன் விதைக்கிறான். 3 கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆனுங்க. அதே மாதிரி தான் இங்கத்தில் பாருங்கள், அப்படியே என் வாயில் இருக்கிற புறப்படுற வசனமும் இருக்கும். எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு, கண்டிப்பாக ரிசல்ட் வரும்ன்றாரு. நீ விதைக்கும்போது வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, நான் என்ன சொல்ல வரேனோ அதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதாவது என்ன சொல்லி அனுப்புகிறாரோ அதுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஆகவே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. வேத வசனத்திலேருந்து படித்து அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நிச்சயமாக ரிசல்ட் உண்டு. ஏனென்றால் அதை பேசுறது கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் அதை பேசியிருக்கிறாரு. அதனால் அது ரிசல்ட் வரும். இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அது ரிசல்ட் கண்டு கேட்டால் தான் கிடைக்கும், கேட்காத வரைக்கும் கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும். இது மாதிரி சில லாஸ் இருக்குது. அந்த லாஸ் படி கண்டிப்பாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு. கர்த்தர் வானங்களையும் பூமியும் வார்த்தைகளை சிருஷ்டித்தார். அதனால் அவருடைய புறப்படுற வார்த்தைகள் ஒன்றும் ரிசல்ட்டை கொண்டு வரும். அது போயிட்டு நான் என்ன காரியத்துக்காக அதை அனுப்புனேனோ அதை அந்த மாதிரி செய்துட்டு அதை வெற்றிகரமாக வரும். அப்புறம் படிங்கம்மா.
நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இது எதப்ப வருன்றாரு? இது மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் எப்போ? கர்த்தர் சமீபமாக இருக்கும்போது அவரை பிடிச்சிக்கோங்க, அவரோடே ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு அவரை விட்டால் வேறு வழி இல்லை. அதனால் ஏன்னா நம்ம யோசனைகள் கூட மாற்றிக்கணும். நம்ம யோசனை மாதிரில அவருடைய யோசனைகள். அவர் எப்படி யோசனை பண்ணுறாரு, அவர் அதை காரியத்தை எப்படி பார்க்குறாரு. இப்போ செத்து போன லாசருவை அவங்க அக்கா மார்த்தா என்ன சொல்கிறா? முடியாதுன்றா. ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? இல்லை, கல்லை எடுத்து போடுன்றாரு. இப்போ கல்லை எடுத்து போடுன்றது பெரிய ஆர்குமெண்ட்டே அங்கே வருது. அவன் என்ன சொல்கிறான்? அவன் வந்து உலக பிரகாரமான நாலேஜ் படி செத்துட்டான், கல் எடுத்தால் 4 நாளில் நாரும். உண்மைதான், இது சயின்ஸ், நம்ம கண்டுபிடிச்ச சயின்ஸ். ஆனால் காட் சயின்ஸ், சூப்பர் நேச்சுரல் சயின்ஸுக்கு அது வேறு இல்லை. ஆல்ரெடி போயிட்டுருப்பார், கமாண்ட் கொடுத்துருப்பாரு. அதனால நாராது, அந்த பாடி நாரவே நாராது, திறந்து விடுன்றாரு. சரி, இதனால சொல்கிறோம், அவரோட ட்ராவல் பண்ணும்போது புது புது காரியங்கள், விதவிதமான காரியங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். தேவ ஜனமே, இன்னைக்கு வேத வசனத்தை பார்த்து பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நம்ம பிடித்து கொண்டோமானால் நம்ம வெற்றிகரமாக ஜீவிப்போம். இன்றைக்கி அது முதல்ல படித்தோமே, அது உபாகமத்தில் படித்த மாதிரி படித்து அதை முடிப்போம். மறுபடியும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறினா இதுதான், அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்யணும். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்கு ஒருபோதும் கெட்டது செய்ய போகிறதில்ல. அவர் என்னை நல்ல என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்தன் தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுவார் என்று நம்ம யோசனை பண்ணி கொண்டு நம்ம போனோம்னா, யோசித்து கொண்டு இல்லை, தீர்மானித்து கொண்டு போகணும்னா, யோசனை வேறு தீர்மானம் வேறு. தீர்மானம் பண்ணியாச்சு, நீ கர்த்தர் நம்மள தீமை செய்ய மாட்டார், என்றைக்கு நன்மை தான் செய்வார். உலகம் ஃபுல்லாக மற்ற ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் நினைக்கிறீங்களா கொரோனாவோட பேண்டமிக்னு பெருசாக பரப்புனாங்க, உலகத்தில் இது மாதிரி முன்னால் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைய. அது அப்பப்போ மனுஷங்களை அவர் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு, இப்பவும் காப்பாற்றுகிறார். ஆகவே தேவ ஜனமே, நன்றாக வேதத்தை வாசியுங்கள், வெற்றிகரமாக ஜீவிங்கள், கர்த்தரை உங்களுக்கு வைத்து அவர் உங்கள் பக்கத்தில் வைத்து அவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய வழியின்படி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இது ஒரு சீரியஸான விஷயம். உன்னதமான தேவனுடைய உடன்படிக்கை செய்கிறோம். யோசனை பண்ணுங்க, நான் பாவியாக இருக்கையில் அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து தன் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை மட்டும் இல்லை, எல்லாற்றையும் அதோடு சேர்ந்து எல்லாவற்றையும் கொடுத்தார். நித்திய ஜீவன் எல்லாற்றையும் கொடுத்தார். உயிர்த்தெழுதலை கொடுத்தாரு, நித்திய ஜீவனை கொடுத்தாரு, அவருடைய ஐக்கியத்தை கொடுத்தாரு. தேவ ஜனமே, எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் எடுங்க. அது இட்ஸ் அ சீரியஸ் திங், பட் இட்ஸ் அ யூட்டிலிட்டி திங். யூட்டிலிட்டி or his body and his blood is utility நிறைந்தது. எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் it can heal. என்னுடைய மினிஸ்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன், இட்ஸ் ஹீலிங் கேன்சர்ஸ், இட்ஸ் ஹீலிங் எய்ட்ஸ், இட்ஸ் ஹீலிங் worst kind of diseases. நீங்கள் சஸ்டைனபிளாக நீங்கள் எப்படி மனசில் யோசனை பண்ணி உட்கொள்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் தயவுசெய்து தவறு செய்து வந்து எடுக்காதீங்க, மன்னிப்பு கட்டுருங்க. தவறு தான், மனுஷன் மீறுகிறது இயற்கை தான். இயற்கைன்னு சொல்ல மாட்டேன், அதனால் நான் எப்படி ஜான் சாமியல் சொன்னான்னு சொல்லிட்டு அதை சொல்லிடாதீங்க. இல்லை,
தவறும்போது கர்த்தாவே என்னை மன்னியுங்க, அது பங்கு பெறணும், இது முக்கியம் எனக்கு, என் தேவனாய கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் பொசிக்கும்போது கர்த்தர் மெனியாகவே நம்மளை இறங்குவார், நம்மளை உயர்த்தி கட்டளையிடுவார். இங்கே படித்தோம், நம்ம துன்மார்க்கன் தன்னை நினைவிட்டு திரும்பினாலே அவர் இறக்கப்படுகிற தேவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இப்போ ஜெபித்து முடிச்சிடலாம். கர்த்தாவே நம்ம நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தாவே, கர்த்தர் சமயமாக இருக்கிறதே நாங்கள் அவர் தேடவும், கர்த்தாவே உண்மை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேடவும் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. முது வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் அது காரியங்களை நிறைவேற்றி தான் செல்லும் என்று வாசிக்கிறோம். அது மாதிரி நிறைவேற்றி செல்லட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நீர் நடத்தி கொடுக்க வேண்டுமா இருக்கிறோம். உண்மை மாதிரி ஞானம் உள்ளவர்கள் எங்கேயும் கிடையாது. எங்களால் எங்கேயும் போக முடியாது. ஞானத்தை தேடி வேதத்துக்கு வருகிறோம், ஆவியானவரை நாடுகிறோம், அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். தேவனுடைய வழிகளில் நடக்கவும், தவறாமல் தேவனை பின்பற்றவும் எங்கள் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.